யூதா மாதிரி இருங்க. அநேக சிமியோன்கள் இருக்காங்க. சிமியோன்களுக்கு சுதந்தரித்து உதவி செய். ஏராளத்தில் இருப்பேன், நிறைவில் இருப்பேன், சம்பூர்ணத்தில் எக்ஸஸ் இருக்கும். எக்ஸஸ் அடுத்து ஒன்று கொடுத்தா கூட எனக்கு நெருக்கடி வராது. யோசுவா 17 இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரிக்கிற அந்த நிலைக்குள்ள வந்துட்டாங்க. 17 உள்ள போயாச்சு. 40 வருஷம் வனாந்தரத்திலே வாழ்ந்தாங்க. வனாந்தரம் தெய்வ சித்தம் கிடையாது, கானான் தேசம்தான் தெய்வ சித்தம். கானான் தேச லைஃப் குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருத்தர் திராட்சை கொலையை 2 பேர் தூக்குறான். நம்ம ஒரு திராட்சை கொலையை 2 விரலில் தூக்குறோம். இப்படி தூக்கி வைக்கிறோம், அவன் 2 பேர் தூக்கிட்டு போகிறான். அவ்வளோ பெருசு, பெரிய விளைச்சல். அப்படிப்பட்ட விளைச்சலை பார்த்ததே கிடையாது. அதுக்குள்ளே இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியாதனால உள்ளே போகல. 40 வருஷம் வனாந்தரம், கைக்கும் வாய்க்குள்ள வாழ்க்கை. எதுவுமே குறைவு கிடையாது. யாரும் பட்னியில் சாகலை. காலைல மண்ணா வந்துடும், பட்னியில் சாக மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு பழசாக போகாது, செருப்பு பழசாக போகாது. லைஃப் இங்கே வாங்க முடியாது, ஓடிட்டுருக்கோம். ஆனால் யோசுவாவும் காலேபும் அதை வெறுத்தார்கள். இப்படி வாழக்கூடாது என்பது வெறுத்தார்கள். அடுத்த ஜென்ரேஷனும் வெறுத்தாங்க. இந்த வாழ்க்கை வாழக்கூடாது, கைக்கு வாய்க்குள்ள வாழ்க்கை, ஒரே மாதிரி லைஃபு, அந்த வாழ்க்கையை வெறுத்தார்கள். கானான் தேசத்தை வாசல்லேருந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே போக மாட்டோமான்னு ஏங்கினார்கள். அங்கே சுதந்திரிக்க முடியாதான்னு ஏங்கினாங்க. எப்படி சுதந்திரிக்கிறோம்? விசுவாசத்தில் தான் சுதந்திரிக்கணும்னு இருக்குது. விசுவாசத்தில் சொந்தம் மாறாட்டணும். கர்த்தர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுக்க மாட்டாரா? நான் எல்லாமே அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவன் எனக்கு எது பார்த்து கொடுக்குறானோ, எவன் எல்லாவற்றை கொடுத்துட்டேன். அதெல்லாம் விசுவாச லைஃப் இல்லை. அவர் என்ன கொடுத்தாரோ விசுவாசித்து சொந்தம் பாராட்டி, இது எனக்குரியதுன்னு சொந்தம் பாராட்டணும். வசனத்தில் இருக்கா, பைபிளில் இருக்கா? சொந்தம் பாராட்டணும். வாசிப்போம் 17:14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததனால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்னங்கிறான். நிறையா இவ்வளோ பேர் இருக்கோம், நிறைய பிள்ளை பெற்றாச்சு. ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன? இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்க, நிறையா கொடுங்கிறான். விசுவாசம் எப்பொழுதுமே யார் மேலேயும் ப்ரெஷர் வைக்காது. யார் மேலேயும் ப்ரெஷர் வைக்காது. ஒரு ஆள் நீங்கள் ப்ரெஷர் வச்சதன் மூலமாக ஒருத்தர் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். யார் மேலேயும் ப்ரெஷர் வைக்கக்கூடாது. அப்பா மேலே ப்ரெஷர் வைக்கக்கூடாது, அம்மா மேலே ப்ரெஷர் வைக்கக்கூடாது, பிள்ளைகள் மேலே ப்ரெஷர் வைக்கக்கூடாது. ப்ரெஷர் வச்சு நீங்கள் கொடுக்கலன்னு நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். சாப்பிடாத, 3 நேரம் கழித்து வயிறு கிள்ளும்ல, அப்போ சாப்பிட்டு போ. தேவனை நம்பி பழகணும். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் கேட்குது, காலேஜ் வந்துட்டான், காலேஜ் போயிட்டுருக்கான், வேலைக்கு போயிட்டுருக்கான்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு பைக் வாங்கி தாங்கிறான். பைக்கு வந்து அந்த பைக்கெலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த உயின்னு போகிறாங்களே, அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் பிள்ளை உங்கள்கிட்ட இருக்காது. ஓட்டுறது மாதிரி பைக் வாங்கி கொடுங்க. அது எங்கெங்கே போக போகிறாங்க? ஒன்றும் போக மாட்டாங்க, போய் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. வாங்கி கொடுக்க காசு இல்லை. அப்பா என்னடா பண்ணுவேன்? அப்பா சம்பளம் உனக்கே தெரியாது ஐயா. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி சொல்லக்கூடாது, அது சாபம் மாதிரி. நீ விசுவாசிடா, நான் உனக்கு பைக் வேணுமா, நீ விசுவாசிக்கிறியா, நானும் விசுவாசிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து விசுவாசிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு தேவனை சார்ந்து வாழ கற்றுக்குங்க, கற்றுக் கொடுக்கணுங்க. ரொம்ப பேர் கற்றுக் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா பிள்ளை ஏமாந்துட்டான்னா, ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை கர்த்தர் சந்திப்பாருண்டு. கீழே வசனம் வாசிங்க. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயிருந்தால் பெரிசையர் ரெப்மாயர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள். டைட்டா இருக்கா? மூவாங்கிறாரு. சுதந்திரிங்க. சுதந்திரிக்கிறது நிறையா இருக்கு கீழே. அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சாயினும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்க எல்லா கானானியரிடத்திலும் இருப்புரதங்கள் உண்டு. அவங்க அப்பா மாதிரியே பேசுகிறாங்க. அந்த முன் சந்ததி பார்த்தீங்களா, அவங்க இருப்புறத இருந்துச்சு முடியாது, அதே மாதிரி பேசுகிறாங்க. கீழே யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராமியரையும் மனேசையரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள்,
உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் இது இல்லை, இந்த ஹோல் மலை தேசமே உங்க சுதந்திரிங்கிறாரு. கர்த்தர் நமக்கு வச்சிருக்குது நிறைய. நான் கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரிங்க ஏராளம் இருக்கு, எக்ஸஸ் இருக்கு. 18ஆம் அதிகாரம் 18 2 இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 12 கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. யோசேப்புடைய 2 கோத்திரம் மனாசே எப்ராஹிமா மாறிடுச்சு. 12 கோத்திரம் இருக்கு. கவனிக்கிறீங்க? 5 கோத்திரம் தான் சுதந்திரத்துக்கு தான், இன்னும் 7 கோத்திரம் சும்மா இருக்கு. கீழே வாசிப்போம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். அப்படி 19 போயிடுவோம். சுதந்திரிங்க, ஃபார்வர்டாகுங்கிறாரு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சுதந்திரிக்க முடியாது, மூவ் ஆகுங்கிறாரு. ஒரே ஒரு கோத்திர மக்கள் மட்டும் அதில் ரொம்ப மூவ் பண்ணி போகிறான்னா அவனுக்கு கொடுத்ததுக்கு மிஞ்சி சுதந்திரிக்கிறான் போய். அப்படித்தான் இருக்கணும். அடுத்தவன் சுதந்திரிக்கலையா, இந்த கல்யாண வீட்டில் உட்காந்துருப்போம்னாங்க, பக்கத்தில் இருக்க 65 வேணாம்தான். நம்ம என்ன சொல்லுவோம், வாங்கி வச்சுக்கோங்க, நம்மகிட்ட வாங்கிடுவோம் இல்லையா. ஒரு குரூப் வேணாங்கிறான், ஆனால் யூதா ஃபார்வர்ட் ஆகிறான். 9 யோசுவா 19:9. சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூத புத்திரரின் பங்கு வீதத்துக்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவே சுதந்திரம் பெற்றார்கள். யூதா அடிச்சு பரப்புறான். எந்த மட்டும் அசதியா இருந்தீங்கன்னா விடலவன் புடுறான்னு பிடிச்சு சிமியோனையும் சேர்த்து பிடிச்சிட்டான். சில மக்கள் இருப்பாங்க, நீ என்ன சொன்னாலும் உருப்பட மாட்டாங்க, தரிசனம் பார்க்க மாட்டான், சிந்திக்க மாட்டான். அவனுக்காகவும் வெற்றி பெறுங்க. அப்படித்தான் சர்ச்சு மக்கள் இருக்கணும். மற்ற தேவனை அறியாத மக்களும் இல்லை, அறிந்த விசுவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்காகவும் நல்லா இருங்க, உதவுங்க, போய் யூதா மாதிரி இருங்க. அநேக சிமியோன்கள் இருக்காங்க, சிமியோன்களுக்கு சுதந்திரிச்சு உதவி செய்யுங்க. நான் நேராளத்தில் இருப்பேன், நிறைவில் இருப்பேன், சம்பூர்ணத்தில் எக்ஸஸ் இருக்கும். எக்ஸஸ் அடுத்தவனு கொடுத்தா கூட எனக்கு நெருக்கடி வராது. அப்படி எக்ஸஸ் இருக்கணும். இருக்க வேணாமா? இங்கே இருக்கும்போது வாழ்ந்துடணும், விடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆமாம் சொல்லத்தான் வாங்கி சர்ச்சில் அப்படிதான் சொல்லுவாங்க, தூண்டி விடுவாங்க. இதெல்லாம் நம்பாத. இருக்கிறதுல வச்சு வாழ பழகிக்கோ, இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க. ஆனால் இருக்கிறதுலே இருந்துடாதீங்க. இருக்கிறதுல மன ரம்மியமாக இருங்க, ஆனால் அதே நிலையில் தொடர்ந்து வாழ்ந்துடாதீங்க. தரித்திரத்தை உடைக்கணும், இல்லாமை உடைக்கணும், வறுமையை உடைக்கணும். யூதா மாதிரி இருந்து ஆசீர்வதித்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவனா இருக்கணும்.